ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை பிரைட் இஸ் a mermaid எபிசோட் 7 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபேமஸான சிங்கர் லூனாவை காட்டுறாங்க. அவ பாடுற பாட்டுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே மயங்கி போறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஃபேனா நம்ம நகசம் இருக்கான். அவனுக்கு லூனானா அவ்வளவு பிடிக்குமா, லூனாவோட மிகப்பெரிய ஃபேனா ஆளு. ஆனா அந்த ஷோ முடிஞ்சக்கு அப்புறம் தான் அந்த லூனாவோட சுயரூபத்தையே காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு ஆசை இருக்கான். ஏன்னா லூனா அவளோட சாங்க வச்சு எல்லாரையுமே அவளோட கீழே அடிப்படைய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. நெக்ஸ்ட் சீன்ல அவ ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு வந்து பயங்கரமா ஸ்டிச்சிங்னே சொல்றா. நான் எதிர்பார்க்கல என்னோட சாங்குக்கு இந்த அளவுக்கு அவங்க வெறியா வாங்கன்னு. அங்க இப்படி இவ பண்ணிருப்பாளா, திடீர்னு அங்க டோர் ஓபன் ஆகுது. உடனே அவ நார்மலா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. ஓ நீதானா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எப்பயுமே டோரை தட்டினக்கு அப்புறம் தான் நீங்க உள்ளே வரணும். இல்ல நான் வந்து உங்களோட ஆடிஷனை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். நாளைக்கு உங்களுக்கான அந்த கமர்ஷியல் அது ஏற்பட போகுது. அதனால நீங்க சீக்கிரமா தூங்கினா நல்லா இருக்கும். புரியுது நான் தூங்குறேன் போ. அந்த மேனேஜருக்கும் இப்பதான் ஒரு விஷயமும் ஞாபகம். ஆமா, இப்போ பிரசிடென்ட் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இந்த சன் அவளும் இப்போ இந்த சிட்டில வந்திருக்காளாம். இது கேட்டோடனே அங்க லூனா சொல்றா, நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு இருக்கிற எல்லா ஷெட்யூலையும் கேன்சல் பண்ற வழியை பாருங்க. இது கேட்டு மேனேஜரும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இவ எதனால எவ்வளவு கோவமா இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது அங்க யாக்குசா ஃபேமிலி முன்னாடி இவ பாடி இருப்பா. இந்த பாட்டு அது வந்து யாக்குசா ஃபேமிலிக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எல்லாருமே பயங்கரமா இவளை பாராட்டினாங்க. அதெல்லாம் நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தவங்க பாடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோம் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஏன் அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணுல இருந்தும் பயங்கரமா கண்ணீராவது. ஏன்னா அந்த பாட்டை இது வரைக்கும் இவங்க வந்து இப்படி கேட்டது இல்லையா. உன்னோட குரல் அது ரொம்ப இன்னசென்ட்டாவும் ரொம்ப பியூராவும் இருக்கான். இதனால அந்த மர்மெட் காம்படிஷன்ல நம்ம சன்னு தான் ஜெயிக்கிறா. அவளுக்கு தான் அங்க பிரைஸும் கிடைக்குது. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சன்னை பார்த்தாலே இவளுக்கு பயங்கரமா வயிறு எரியும். அதனால தான் இப்போ கூட நாளைக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கேன்சல் பண்ணிட்டா. அதுக்கான ரிவெஞ்சை எப்படியாச்சும் அவளுக்கு கொடுக்கணும்னு. சீன்ல நகசுமி சிம்முக்கு ஒரு விஷயத்த காட்டுறானா. அதை பார்த்து சிம்மு ரொம்ப ஆச்சரியமாகறான். அடே உனக்கு வந்து இது எப்படிடா கிடைச்சது? அதுவா, நான் கான்சர்ட்டுக்கு போனேன், அங்கதான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி லூனாவோட வாய்ஸ், ஐயோ அது வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. அவளோட சாங் அது வேற லெவலு. இதெல்லாம் கேட்கும் போது சிம் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். டேய் இதெல்லாம் உனக்கு சரியா பத்தா? ஏன்னா நீ வந்து ஒரு அழகான பொண்ணு கூட வாழும் போது என் கூடவே இருக்க. அப்படி இருந்தோம் இப்போ நீ வேற ஒரு பொண்ணை இப்படி பாக்குற, இதெல்லாம் சரிதானடா? உனக்கு என்ன வந்தது? ரியாலிட்டி வந்து உனக்கு தெரியாது. ரியாலிட்டி வந்து ரியாலிட்டி தான், போஸ்டர் தான். அங்க திடீர்னு ஜோனு மழை பெய்தா. இதனால அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டுக்கு போறாங்க. போற வழியிலேயே தெரியாதனமா அவன் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணுக்கு கால இருக்க வேண்டிய இடத்துல காலில மீன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணு நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் ஆளுக்கே புரியுது அது வேற யாரும் இல்ல, அந்த லூனா தான். நான் ஒரு மாதிரி மயங்கி இருப்பாளா. எழுந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. டேய் நீ வந்து என்ன பார்த்துட்ட தானே? அங்க உடனே அவ டைம் மிஸ் பண்ணாம நகசுமியா அவளோட மெர்மைட் வாய்ஸை வச்சு மாய்க்கிறா. அங்க டக்குன்னு அவளோட பாடி கார்டையும் கூப்பிட்டு இந்த பையனை தூக்க சொல்றா. அங்க என்ன ஏதோ தெரியல, நகசுமிக்கு இந்த பொண்ணை ஆல்ரெடி பார்த்த மாதிரியும் இந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி ஏற்பட்ட மாதிரியும் தோந்து. அங்க போற வழியிலேயே ஆளும் கேட்கறான், ஆமா நீ வந்து என்ன பண்ண போற? அதாவது உன்னோட ஐடென்டிட்டியை பார்த்தனால என்ன கொல்ல போறியா என்ன? ஆமா நீ வந்து கரெக்டா சொல்ற, ஏன்னா என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நகசுமி பாவம், அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நல்ல வேலை கரெக்டான டைம்ல அங்க சன் வந்து காப்பாத்துறா. ஆமா இங்க என்னதான் போகுது? அட லூனா இது வந்து நீதானா? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ அப்படியே கட்டி பிடிக்கிற. அங்க பாடி கார்டு கிட்ட சொல்லி நகசுமியை அவ காப்பாத்துறா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நகசுமி தான் ரொம்ப கவலைப்படுறான். ஏன்னா அவன் பார்த்த லூனா வந்து இது இல்ல. லூனாவை பத்தி ஆளு நல்ல விஷயமா கற்பனை பண்ண, ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு பாவம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே உள்ள போய் பேசுறாங்களா. இப்பதான் அங்க லூனா கிட்ட எல்லா விஷயத்தையும் அவ சொல்றா. என்ன விஷயம்னா, நகசுமிக்கு என்ன பத்தின விஷயம் நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து அவனை கட்டிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? உன்ன மாதிரி ஒரு மர்மேடு நீ வந்து ஒரு ஹியூமனை கட்டிக்கணுமா? என்ன சொல்ல இருக்க? சீக்கிரமா அவனை கொன்னு முடிப்பியா? கொன்னுட்டா இங்கே மேட்டர் க்ளோஸ் ஆயிடும். இல்ல அப்படிலாம் இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நாகசுமி தான். அங்க இதெல்லாம் கேட்கும் போது அவ ரொம்ப யோசிக்கிறா. ஆல்ரெடி இதே மாதிரி தான் சிங்கிங்லயும் அவ தோத்து போயிட்டா. ஒரே ஒரு காரணத்தினால தான் அவ சிங்கிங்ல இன்னமும் பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையவே பாட ஆரம்பிச்சிருப்பா. எவ்வளவு தூரம் வந்திருப்பா. ஆனா இப்போ நகசுமியை வச்சு என்ன அவ விருப்பத்தலாம் அப்படின்னு பாக்குறாளா. இதை நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் வந்து இவனை வச்சுக்க போறேன். ஏன்னா இவன் என்னோட ட்ரூ ஃபார்ம் பார்த்துட்டான். அதனால இவன் என் கூட தான் இருக்க போறான். அப்படியே அவன் மனசுலயும் யோசிக்கிறா. அப்படி இருந்தா ஒண்டிதான் நல்ல சன்னை நிம்மதியை இருக்க விட முடியாது. சன்னும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? நகசுமி என்னதான் ஃபர்ஸ்ட் பார்த்தான், அதனால அவன் எனக்கு சொந்தமானவன். ஏய் நான் வந்து எதுக்கு இப்படி சொல்றேன்னா, நகசுமி வந்து என் கூட இருந்தா அந்த லாவை பத்திலாம் நீ கவலைப்பட தேவையில்ல. அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். நீ அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல, நானே அவனுக்கு போதுமானவதான். அங்க லூனா பயங்கரமா இழுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல இவன் வந்து என்னோட சர்வெண்ட் மாதிரி, அதாவது எனக்கு அடிப்படைஞ்சு இருக்க போறான். ஆனா சன்னுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. அவ இழுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டை
சண்டையில லூனா பயங்கரமா கத்தி விட்டுறா. நீ வந்து இப்படிப்பட்டவளா இருப்பனா, நான் தான் இந்த வீட்டோட இனிமே மாஸ்டரா இருக்க போறேன். அங்க பாவம் நகசுமிக்கு இந்த விஷயம் ஒண்ணுமே புரியல. அதுக்கும் மேல ஆனா லூனாவை இவன் எப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தா நான் இங்க விஷயம் வேற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க காலையில ஆகுதா அவன் எழுந்து பார்க்கும்போது அவன் யோசிக்கிறான், இது நடந்தது எல்லாமே ஒரு கனவா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஆளு திரும்பி பாப்பானா அங்க பார்த்தா லூனா பக்கத்திலேயே பத்துன்னு இருக்கா. இதனால நகசுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வெக்கப்படுறான். ஒரு வாய்ப்பை வச்சு அவ கால் மேல காலெல்லாம் போறா. திடீர்னு அங்க சன் வந்து பயங்கரமா கத்தி விடுறான். ஆமா உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது, பார்த்தா நீ இங்கதான் இருக்கியா? ஆமா நான் இங்கதான் இருந்தேன். நீ என்னைக்காச்சும் இந்த மாதிரிலாம் படுத்திருக்கியா? இல்ல நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. அப்புறம் என்ன நீ தோத்து போயிட்ட, நான் தான் இதுல ஜெயிச்சிருக்கேன். நகசுமி கூட ஃபர்ஸ்ட் படுத்ததும் நான் தான். இது கேட்டவ ரொம்ப சோகமாவரா. ஏன்னா ஆல்ரெடி கிஸ் பண்ணலான்னு பார்த்தா மாசா வந்து கிஸ் பண்ணிட்டான். அது போயிட்டு போட்டான்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் இப்போ ஃபர்ஸ்ட் இவ கூட படுத்திருக்கா. இப்போ அதுக்கும் மேல நகசுமிக்கு என்ன விடவோ அவளைதான் ரொம்ப பிடிக்கும் போல. நீ வந்து அப்படிலாம் யோசிக்க வேணாம், நீ வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துரு, அப்படிலாம் யோசிக்காத. எக்ஸைன்ல ஸ்கூல் ஆரம்பிக்குது. எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வர்றது லூனா, அதுவும் இவங்க 3 பேரும் ஒன்னா வராங்க. அங்க மெயினா நகசுமியை பார்த்து தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆமா இவன் எப்படி லூனா விஷயத்துல இன்வால்வ் ஆனா? அதுக்கும் மேல லூனா நம்மளோட ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கா. அங்க நகசுமிக்கு இன்னமும் புரியல. ஏன்னா ஒரே நாள்ல ஸ்கூல்ல டிரான்ஸ்பர் பண்ற அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையே இவங்க பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவளை பத்தி அவ சொல்றாளா, நான் தான் லூனானு. அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பயங்கரமா கத்தின்னு டீச்சரை பார்த்து கேக்குறாங்க, அம்மா கோசா டீச்சர் உங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியுமா? எனக்கு இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும். நான் இவ தான் அடமோகிராமோட ஒரு மெம்பரா. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவ சன்னோட ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டா. சீன்ல அவங்க சன்னு கிட்ட வந்து எல்லாருமே கேக்குறாங்க, அம்மா என்னடி இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் இந்த லூனானு. ஜிம்மு பாய் போலக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் ரொம்ப ஆச்சரியமாயின்னு இருக்கான். அம்மா என்னடா நீ வந்து நேத்து வரைக்கும் லூனாவோட பெரிய ஃபேனு நீ அப்படின்னு எதோ சொல்லுந்த. ஆனா இப்போ லூனா கூட நீ இருக்க, லூனா கூடவே வர. எப்படிரா இதெல்லாம் எப்படி நடக்குது? உனக்கு அதிசய விளக்கு ஏதாச்சும் கிடைச்சதா? இல்லனா டிராகன் பால்ல வர அந்த விஷயம் வந்து உனக்கு கிடைச்சதா? உனக்கு புரியாதுடா. நான் வந்து இருந்தாலும் உனக்கு சொல்றேன், நான் லூனாவோட ஒரு சர்வெண்டா மாறிட்டேன். என்ன நீ சொல்ற? எனக்கு இன்னமும் புரியல. போனா இங்க வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஷோ ஓடின்னு இருக்கா என்ன? நீ வந்து இப்படி சொல்றனா இப்ப அந்த ஷோல ஏதாச்சும் கேரக்டரா இருப்ப. எங்க கேமரா எங்க எங்க? உனக்கு ஏன்டா புரிய மாத்த? சிம்மே இப்பதான் சொல்றான், உனக்கு தான் புரியல, எனக்கு நல்லாவே புரியுது. நான் சன் அவளோட முடிய பாத்தியா? அவ முடி அவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி அவ ரொம்ப அழகான பொண்ணு. அவ கூட இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது உன்னை பார்த்து எல்லாருமே வெறுப்பாங்க தெரியுமா? உன்னை பார்த்து எல்லாருக்குமே பயங்கரமா வயிறு எரியும். என்ன சொல்ற? அதாவது சன் வந்து அவ்வளவு பாப்புலரா? இப்ப அது ஒரு விஷயமே வச்சுக்கோ. இப்ப நீ லூனா கூட வேற இருக்க. லூனா அவ வேர்ல்டு வைடா இருக்கிற ஒரு பாப்புலரான ஸ்டார். அவளுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ், எவ்வளவு ஆளுங்க, எவ்வளவு பேருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுதுடா உன்னை பார்த்து. இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷமும் உனக்குண்டி தான் கிடைக்குது, எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. அங்க கோசா ப்ரோவும் சொல்றான், லூனா பாத்தியா இங்க வந்து என்னென்ன விஷயம் நடக்குது நீ வந்தனால. சரி நீ வந்து போய் உட்காரு, சன்னு பக்கத்துல ஒரு சீட் இருக்கு. அங்க அவ சொல்றா, ஹேய் பாத்தியா இப்ப நம்ம 2 பேருமே ஒரு நெய்பர் மாதிரி நம்ம பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கோம். அங்க லெசன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஆனா லூனா கிட்ட பாவம் எந்த விதமான புக்கும் இல்ல. அங்க அவ மூஞ்ச ரொம்ப சோகமா வச்சுன்னு சொல்றான், நான் வந்து இப்போதான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், அதனால என்கிட்ட எந்த விதமான புக்கும் இல்ல. இங்க சன் ஷேர் பண்ணலான்னு வருவாளா? அதுக்குள்ள அங்க பயங்கரமா நிறைய பேரு நிறைய புக்ஸ கொடுக்குறாங்க. இந்த இதை வச்சுக்கோ, இல்ல இதை வச்சுக்கோ. அப்படியே அவ திரும்பி இந்த யோசிக்கிறா. இப்பயாச்சும் அவளுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது நான் எவ்வளவு பாப்புலரான பொண்ணுன்னு. இப்ப அவ தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். அங்க சன்னும் யோசிக்கிறா, அட நான் நோட்டை கொண்டு வர மறந்துட்டேன். நோட்டா? இந்தா வச்சுக்கோ. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட நோட்ஸ் அங்க பசங்க எத்தனை வந்து கொடுக்குறாங்க. உனக்கு வச்ச நோட்டை விட இவளுக்கு வச்சது ரொம்ப அதிகமா இருக்கா? இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. அங்க நகசுமியும் யோசிக்கிறான், எனக்கு வந்து தெரியாது, அதாவது சன் எவ்வளவு பாப்புலரா இருப்பான்னு. இப்பயாச்சும் புரியுதா? அதாவது நீ கவனிக்கலன்னா கூட தன்னை பாத்துக்கணும்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால இந்த லவ் இது வந்து ஒரு கண்ணை மறைக்கிற விஷயம்டா, உனக்கு வந்து புரியாது. நகசுமிய அவன் வேற ஒரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போறான். ஆனா எப்படின்னு தெரியல, ஆளு பந்தன இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க மாசாவோட கிளாஸ் தான் போகுது. மாசாவும் கூப்பிடுறாரு, சன் நீ தான் இப்போ போர்ட்ல இருக்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சன் போக ஆரம்பிக்க எல்லாருமே அங்க கத்துறாங்க, சன் நீங்க வந்து கவலையப்படாதீங்க, நீங்க ஒரு பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியான விஷயம். போதும் நிறுத்துறீங்களா? எல்லாருமே வாயை மூடுங்க. நெக்ஸ்டா, ஹே லூனா நீ தான் இப்போ சால்வ் பண்ணணும். ஆனா லூனா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. ஆனா ப்ராப்ளம் என்னமோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஆனா இவ வேணும்ட்டே தான் இப்படி சொல்றா. இதெல்லாம் பார்த்து அங்க டீச்சர் வந்து சொல்லலான்னு வருவாரா? இதுக்குள்ளேயே பசங்க பயங்கரமா கத்துறாங்க. அவ தான் சொல்றால சால்வ் பண்ண முடியாதுன்னு. அவளுக்கு தெரியல, அதாவது அவளுக்கு புரியல நடத்துறது அப்படி இருக்கு. இப்போ என்ன அவளை தொல்லை பண்ண இருக்க? இதெல்லாம் பார்த்து இருக்க நகசுமியா அங்க சால்வ் பண்ணலாம்
பண்ணலான்னு போவானா நீ அவனை எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ வந்து இதுல வராத தூரமாவே இரு. இப்பதான் நகசுமிய பாக்குறான். அந்த கிளாஸ் அப்படியே ரெண்டா பிஞ்சிருக்கு. இந்த கிளாஸ் ரூம் மாதிரியே இல்ல. அங்க ஏதோ வாரெல்லாம் போய் இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரெண்டு கேங்குமே தனித்தனியா சப்போர்ட் பண்ணு. ஒன்னு நம்ம லூனாக்கும் இன்னொன்னு சன்னுக்கும் சப்போர்ட் பண்ணான். நகசுமிக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல. இந்த எத்துல அப்படி என்னதான் நடக்குது, அதாவது ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு புரியாது மகனே, நான் வந்து உனக்கு புரிய வைக்கிறேன். என்ன விஷயம்னா இந்த ஏரியா இப்போ இது எல்லாருக்கான வார் ஜோனா மாறி இருக்கு. ஒருத்தங்க லூனாக்காகவும் இன்னொருத்தங்க சன்னுக்காகவும் போராட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்போ வார் நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி ஆளுங்களை வொர்ஷிப் பண்றாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிஸ்ட்ராக்டிவா மாறி இந்த கிளாஸ் ரூம் இது வந்து ஒட்டுமொத்தமா அழிய போகுது. இப்பயாச்சும் புரியுதா? இதனால தான் இந்த ஹை ஸ்கூல் இது ஒரு ரெண்டு விதமா அப்படியே பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹை ஸ்கூலோட நியூ இயரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரி பயங்கரமா மாறிது. சைட்ல அங்க மவாரிக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்னதான் நடக்குது? இந்த சைடு இதெல்லாம் பண்ண லூனா அவ அப்படியே சிச்சிக்கினே சொல்றா. எல்லாமே பிளான் படி போகுது. அவ்வளவுதான், இனிமே சன்னோட எல்லா இடத்தையும் நம்ம வந்து அடைய போறோம். இங்க இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அனிமேவோட சீசன் 1 பார்ட் 1 ஆச்சு நான் முழுசா போடுறேன். நான் அப்படியே விடுறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்லை. நீங்க வீடியோக்கு லைக் ஒண்டி போட்டுருங்க, வேற எதுவுமே எனக்கு வேணாம். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனரா.